வணக்கம். முதல் தடவையாக யாழ்ப்பாணத்துக்கு வெளி மாவட்டங்களிலிருந்து பெருந்தொகையான ஆட்டோக்கள் மலிவு விலையில் விற்பனைக்காக வந்திருக்கு. இங்கே வந்து 4 லட்சம் ரூபாயிலிருந்து ஆட்டோக்கள் விற்பனைக்காக இருக்குது. இந்த ஆட்டோக்கள் பற்றிய முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம். கூடுதலான ஆட்டோக்கள் வந்திருக்கு. என்ன விலையில் இருந்திருக்கு? 7 லட்சம் ரூபாயிலிருந்து 2 ஸ்டாக்லேருந்து 4 ஸ்டாக் ஆட்டோக்கள் இருந்து இருக்குது. முதல்ல நாங்கள் இந்த QE-லேருந்து பார்ப்போம். 2909 உங்களுக்கு பார்க்கறது க்ளீனான முறையில் ஒரு 2 ஸ்டாக் ஆட்டோ இருக்குது. அதாவது புதுசாக ரீகண்டனம் செய்யப்பட்டிருக்கு. எல்லாம் கம்பெனி பலங்களோடய இருக்குது. அந்த கம்பெனி குர்ச்சிகள், கம்பெனி சீட்டுகள் எல்லாம் அடித்து நீட்டான முறையில் தான் இருக்குது இந்த ஆட்டோ. பார்க்கவே இருக்குது. அதாவது 2 ஸ்டாக் ஆட்டோ புதுசு மையே இருக்குது. பளிச்சண்டு இருக்குது. டயர் பழங்கள்லேருந்து சீட்டுகள்லேருந்து எல்லாம் புதுசாகவே இருக்குது. அதாவது ஒரு குறையும் இல்லை. கொம்பனி கண்ணாடி முதல் வந்த மட்ட கண்ணாடிகளோடு இருக்குது. இன்ஜினையும் பார்ப்போம் நாங்கள். 2 ஸ்டாக் பாருங்க. பின்பக்கம் எல்லாம் புது ஆட்டோ மாதிரியே இருக்குது. அதை விட இன்ஜினை பாருங்கள். இன்ஜினில் வந்து எல்லாம் காவரட்டர்லேருந்து எல்லாம் புதுசு போட்டு, அதாவது கேபிள்கள் பயரிங்கள் எல்லாம் புதுசாகவே இருக்குது. இன்ஜினெல்லாம் நீட்டாக செய்திருக்காங்க. இன்ஜின் வந்து 100க்கு 100% செய்திருக்கு. உங்களுக்கு இந்த ஆட்டோவே பிராண்ட் நியூவாக செய்திருக்கு. அதாவது ஒரு 2 ஸ்டாக் ஆட்டோ உங்களுக்கு தெரியும். சவுண்டில் இருந்து அப்படி சிலவு குறைஞ்சது. உங்களுக்கு 4 ஸ்டாக் மாதிரி இல்லை. இதெல்லாம் ஒரு நாள்லேயே இன்ஜின் செய்யக்கூடிய மாதிரி கொஞ்சம் காசு இல்லை. அதை விட பெட்ரோல் அவ்வளோ பாவிக்கும். இது 25 கிட்ட பெட்ரோல் பாவிக்கும். QE நம்பர். இப்போ இதுக்கு லீசிங் எடுக்கிறோன்னா அவ்வளோ எடுக்கலாம். 6,50,000 மட்டும் லீசிங் எடுக்கலாம். இதோட விலை என்ன மாதிரி? 12,50,000 உங்களுக்கு தெரியும். கணவர் வந்து 2 ஸ்டாக் பெரியர்கள் இருப்பீர்கள். 2 ஸ்டாக் ஆட்டோ தான் எடுக்க வேணுமென்றாக்களுக்கு இந்த ஆட்டோ பொருத்தமாக இருக்கும். ஒரு வேலையும் இல்லை. ஒரு புது ஆட்டோ நீங்கள் எப்படி எடுப்பீங்களோ அதே மாதிரியே இருக்குது. ஆட்டோ உங்களுக்கு வடிவாக காட்டி இருக்குது. அதை விட இங்கே நிற்கிற ஆட்டோக்கள் எல்லாம் க்ளீனான ஆட்டோக்கள்லாம் இருக்குது. நீட்டான முறையில் செய்து பார்க்கவே தெரியும். இது ஒரு H நம்பர். எல்லாம் புது டயர்களோடைய நிற்கு. சீட்டெல்லாம் புது சீட்டுகள் போட்டு எல்லாம் கம்பெனி ரீகண்டிஷனோட நிற்கு. இது என்ன மாதிரி என்ன? இது எவ்வளோ லீசிங் எடுக்கலாம்? HYக்கு 9,50,000 ரூபா. 5 லட்சம் மட்டும் லீசிங் எடுக்கலாம். இதில் குறை இல்லை. உங்களுக்கு பார்க்குற ஆட்டோக்கள் எல்லாம் புதுசாகவே செய்திருக்கு. அதாவது டயர் வளங்கள்லேருந்து எல்லாம் புது டயர்கள் போட்டிருக்கு. அதை விட இன்ஜினை என்ன காட்டுறேன். க்ளீனாக இன்ஜினில் பாருங்கள். 2 ஸ்ட்ரோக் ஆட்டோக்கு இன்ஜின் வந்து ஒரு நார்மலாக ஒரு சின்ன இன்ஜினாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்தில் வந்த ஆட்டோக்கள் பயரிங்கள் கேபிள்கள்லேருந்து எல்லாம் நீட்டாக க்ளீனான முறையில் இருக்குது. அதை விட இன்னும் கூடுதலான 2 ஸ்ட்ரோக் ஆட்டோ இருக்குது. 2 ஸ்ட்ரோக் ஆட்டோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 4 ஸ்ட்ரோக் ஆட்டோவை பார்ப்போம். இதுவும் ஒரு HF நம்பர். பட்டக்கலர். ஆரம்பத்தில் வந்து ஆட்டோ ஒரிஜினல் கலர்களோடு இருக்குது. எல்லாம் புதுசாகவே இருக்குது டயர்கள். இங்கே நிற்கிற ஆட்டோக்கள் எல்லாம் க்ளீனான முறையில் இருக்குது. எல்லாம் செய்து தான் வச்சுக்கணும். உள்பக்கங்களில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. புது சீட்டுகள் போட்டு எல்லாம் கம்பெனி ரீகண்டிஷன் மாதிரி கம்பெனியால் வந்த மாதிரியே இருக்குது. 2 ஸ்டாக் ஆட்டோ எப்படி வந்துச்சுதோ அப்படியே இருக்குது. இந்த பட்டை ஒரிஜினல் கண்ணாடி முதல் ஆட்டோவுக்கு வந்தது பட்டை கண்ணாடி தான். அதோடைய நிற்கு. இது என்ன மாதிரி என்ன HF? இது வந்து 9 லட்சம். ஒரு 5 லட்சம் லீசிங் எடுக்கலாமே. 5 லட்சம் லீசிங் எடுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் எடுத்த ஒரு வேலையும் செய்ய தேவையில்லை. இங்கே நிற்கிற ஆட்டோக்கள் எல்லாம் க்ளீனாக கை பார்த்து தான் நிற்கு. பார்க்கவே உங்களுக்கு தெரியும். நான் இவன் நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுவேன். நீங்கள் எடுத்து கதைச்சி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதோட இது இந்த இன்ஜினை நான் எல்லா ஆட்டோக்கள் இந்த இன்ஜினையும் காட்டுறேன். இன்ஜின் பலங்கள் எல்லாம் நல்லா இருக்குது. அதாவது இவன் வந்து 2 ஸ்ட்ரோக் ஆட்டோக்கள் இந்த இன்ஜினை நீங்கள் யோசிக்க தேவையில்லை. எடுக்கலாம். என்னென்னா இதெல்லாம் இன்ஜின் நார்மலான கொஞ்சம் காசில் செய்யலாம். அதை விட இவன் 100க்கு 100 செய்து தான் வச்சுக்கணும் ஆட்டோக்கள். இது வந்து 9,30,000 ரூபா HF நம்பர். இது HK நம்பர். இது என்ன விலை என்ன? இந்த பட்டை கலர் 8,70,000 ரூபா. இதுக்கும் ஒரு 5 லட்சம் லீசிங் போடலாம். ஆட்டோக்களை நீங்கள் எடுத்து ஓட வேண்டியதான். ஒரு 5-6 வருஷம் கை வைக்க தேவையில்லை. இங்கே நிற்கிற ஆட்டோக்கள் எல்லாம் நான் டயர்கள் எல்லாத்தின் ஆட்டோன்ற டயரையும் காட்டுறேன். எல்லாம் புது டயர்களோடு இருக்குது. குட்சிலியல் பெயிண்டுகள் எல்லாம் நீட்டாக செய்து தான் வச்சுக்கணும். அதை விட இந்த JZ என்ன விலைவோ? 9,80,000. விலைகள் வந்து இவன் வந்து கதைச்சி பேசி எடுக்கக்கூடியதாக இருக்கும். 5,50,000 லீஸ் போடக்கூடியதாக இருக்கும். அதை விட இந்த JZ என்ன விலை? இது வந்து 9,30,000 ரூபா. டயர்களை நான் காட்டுறேன். இதில் நிற்கிற டயர் இந்த GQ டயர்கள் ஏற்கனவே நான் காட்டியிருக்கேன். அடுத்த இன்ஜினை நான் காட்டுறேன். இந்த JZ என்ன விலை சொன்னீங்க? 9,80,000 9,80,000 ரூபா. இந்த JZ
9,30,000 ரூபா. அதை விட இந்த GQ இது வந்து 7 லட்சம் ரூபா. இது நல்லா நிற்க ஆட்டோ 7 லட்சம் கொண்டாலும் 4,50,000 ரூபாயிலேருந்து 5 லட்சம் மட்டும் எல்லா ஆட்டோக்களுக்கும் லீஸுக்கு எடுக்கலாம். 2 ஸ்ட்ரோக்குகளுக்கு இது 7 லட்சம். இது வந்து 7 லட்சம் ரூபா. அதோட இன்ஜின் விலையும் பார்ப்போம். இது வந்து இந்த GQவோட இன்ஜின் 7 லட்சம் சொன்ன ஆட்டோ. இன்ஜின் விலை பாருங்கள். இன்ஜின் எல்லாம் நீங்கள் கை பார்த்து எடுக்கக்கூடியதாக இருக்குது. இன்ஜின் எல்லாம் செய்து தான் வச்சுக்கணும். எல்லாம் 100க்கு 100% இன்ஜின் வளங்கள் எல்லாம் நீட்டாக இருக்குது. அதை விட ஜேஎஸ்ஆர் இது ஜேஎஸ்ஆரோட இன்ஜின் எல்லாம் 100 எல்லாம் செய்து தான் வச்சுக்கணும். இன்ஜின் வளங்கள் எல்லாம் நான் காட்ட வேணுமென்றதுக்காக காட்டுறேன். இது GQவோட நம்பர், ஜேஎஸ்ஆரோட நம்பர். இதுவும் ஜேஎஸ்ஆர் தான். இது இந்த கம்பி இருக்க இன்ஜின் பார்க்குற சத்தம். அதை விட HKயோட இன்ஜின். இது வந்து HKயோட இன்ஜின். நீங்கள் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்து க்ளீனான முறையில் நீங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதை விட இப்போ நீங்கள் 2 ஸ்ட்ரோக் ஆட்டோ கூட பார்த்துருப்பீங்க ஒரு 10-12 ஆட்டோக்கிட்ட. இனி 4 ஸ்ட்ரோக் ஆட்டோ பார்ப்போம். 4 ஸ்ட்ரோக் ஆட்டோ ABG நம்பர் AAO பை நம்பர் எல்லாம் 4 ஸ்ட்ரோக்கில் இருக்குது. எல்லாத்தின் விலைகளையும் பார்ப்போம். நாங்கள் இப்போ பை நம்பரை பார்ப்போம். இது ஒரு நீல கலர் ஆட்டோ நீட்டாக செய்திருக்கு. இந்த ஆட்டோவில் குறை சொல்கிற மாதிரியில் டயர் எல்லாம் 3/4 கண்டிஷன் டயர்களோடு இருக்குது. பெயிண்ட் பழங்கள் குர்ச்சியில எல்லாம் பெயிண்ட் ஒரிஜினல் பெயிண்ட்களோடு இருக்குது. குர்ச்சியில எல்லாம் புதுசாக அடிச்சிருக்கு. சீட்டுகள் ஒரு கிளிவும் இல்லை, நீட்டான முறையில் இருக்குது. பை நம்பர் ஆட்டோ. பேட்டரிக்கு எல்லாம் புது பேட்டரி தான் இருக்குது. அதோட உட்பக்கங்களை பாருங்கள். நீட்டான முறையில் எல்லாம் இருக்குது. நிற்கிற ஆட்டோக்கள் எல்லாம் டயர் பழங்கள் பெயிண்ட் பழங்கள் இதெல்லாம் போஸ்டோக்கு எல்லாம் ஒரிஜினல் பெயிண்ட்களோடு இருக்குது. இந்த YN நம்பரோட விலை என்னண்டா இது வந்து 12,50,000 ரூபா பை நம்பர். அதை விட AAO ஒன்று நிற்கி. இதெல்லாம் நீட்டாக நிற்கி. இது வந்து 14,30,000 ரூபா. பாருங்கள் உள்பக்கங்களை நீட்டான முறையில் இருக்குது. உள்பக்கங்கள் எல்லாம் காட்டுறேன். 70,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஒரிஜினலாகவே. நீங்கள் இங்கே நிற்கிற ஆட்டோக்களெல்லாம் இலவாக வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஜாழ்ப்பாணம் என்றால் கல்லியங்காலில் தான் இருக்குது. நான் இவற்றை ஃபோன் நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுவேன். இது வந்து 14,30,000 ரூபா. அதை விட AVG ஒன்று நிற்கு. AVG ஒரிஜினல் பெயிண்ட்டுகளோட அதோட உள்பக்கங்கள் எல்லாம் ஒரிஜினல் சீட்டுகளோட கம்பெனி சீட்டுகளோடு இருக்குது. நீட்டான முறையில் இருக்குது. 72,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அதோட டயர்களை பாருங்க. இது வந்து 2015ஆம் ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது. AVG நம்பர். இது வந்து 15,50,000 ரூபா. இதோட விலை வந்து 15,50,000 ரூபா. இது 14,30,000 ரூபா. இது 12,50,000 ரூபா பை நம்பர். அதை விட 202 டேஷ் ஒன்று இருக்குது. 0369 கூடுதலான ஆக்கள் டேஷ் நம்பர் எடுக்கிறதுக்கு இருக்குது. இது வந்து சரியான விழா குறைவிலான்னு இருக்குது. புது டயர்களோடு இருக்குது. பெயிண்ட் பழங்கள் எல்லாம் ரீகண்டிஷன் செய்திருக்கு. 100க்கு 100 ரீகண்டிஷன் செய்திருக்கு. நீங்கள் ஆட்டோவை பார்க்க தெரியும். ஆட்டோ வந்து இது வந்து பழைய ஆட்டோ, அதாவது 95-96 வந்த ஆட்டோ தான். இது வந்து ரீகண்டிஷன் செய்து 100க்கு 100 நல்ல நிலையில் இருக்குது. இதோட விலை வந்து வெறும் 4 லட்சம் ரூபா. இன்ஜினை பார்க்க தெரியும். எல்லாம் கேபிள்கள்லேருந்து பயரிங் எல்லாம் புதுசு போட்டிருக்கு. இன்ஜின் 100க்கு 100 வீதம். இதோட விலை வந்து வெறும் 4 லட்சம். டயர்கள் ஃபுல் சீட் பழங்கள் எல்லாம் புதுசாகவே இருக்குது. நான் செய்திருக்கு. அதாவது விலைக்கேற்ற ஆட்டோ தான். இது வந்து நாங்கள் பிராண்ட் நியூ பண்ணுறது பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது இந்த ஆட்டோ. 202 டேஷ் வெறும் 4 லட்சம் ரூபா. அதை விட இங்கே கூடுதலான ஆட்டோக்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே நிற்கிற ஆட்டோக்கள் பற்றி மேலதிக தகவலுக்கு ஒன்று நம்பரை டிஸ்பிளேயில் போடுறோன்னு எடுத்து கதைச்சு கொள்ளுங்கள். நன்றி வீடியோ பார்த்தமைக்கு.